பிரைஸ் தி லார்ட். இந்த நாளும் ஜீவனோடு நடத்துகிற தேவனுக்கு கொடாக்கும் நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஒரு நாளும் நம்மளை மறவாமல் நினைக்கிற தேவன். நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களும் அவர் மறவாமல் நிறைவேற்றுகிற தேவன். அப்படியாப்பட்ட தேவனை நம்ம துதிச்சு ஆராதிப்போமாக. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, நீர் வாக்கில் உண்மையுள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, நீர் வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம்பலக்கரத்தால் நீர் என்னை தாங்கி நீர் உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம்பலக்கரத்தால் நீர் என்னை தாங்கி நீர் உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஒரு அருமையான பாடலை கேட்டோம். ஆம், கர்த்தருக்கு காத்திருக்கும்படியாக, வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக, அதை குறித்ததான ஒரு பாடல், அருமையான பாடலை கிரண் சோஃபியா உங்கள் முன்பாக பாடினாள். அருமையான ஒரு செய்தி அதிலே இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம். அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், எபிரேய நிருபத்திலே ஒரு குறிப்பிட்ட வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதை போலவே அந்த வசனத்தின் அதற்கு அடுத்த வசனத்திலே வருகிறது, அந்தப்படியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இதை குறித்து உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆகவே ஒரு வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நாம் அதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். என்ன வாக்கு தத்தம்?
எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தின்படி நடக்கிறார்களா என்றால் கிடையாது. அந்த வாக்குத்தத்தம் எல்லோரும் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறது. சில நாட்களுக்கு முன்பாக முகநூலிலே ஒரு நண்பர், அவர் ஒரு பாஸ்டர் தான், போதகர், அவர் ஒரு காரியத்தை குறித்து விளக்கமாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதிலே இப்படிப்பட்டதான அநேக காரியங்களை தேவன் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்களும் பிரசங்கிக்கிறீர்கள். ஆனால் அந்த பிரசங்கிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்களா? அப்படி வாக்குத்தத்தம் போய் சேர்ந்த பிறகும் கூட அவர்களுக்கு அசம்பாவிதங்கள் ஏன் நேரிடுகிறது? அவர்களுக்கு ஏன் நன்மையான காரியங்கள் நடைபெறுவதில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அப்படிப்பட்டவர்களுக்கான கேள்விக்கான பதில்தான் இந்த பதில். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேக காரியங்களை பார்க்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டதான இந்த வார்த்தைகள், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் அங்கே யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். இந்த வார்த்தை சொல்லப்பட்டது முதலாவதாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன் அவரை 75வது வயதிலே தொடுகிறார். ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒரு விக்கிரக ஆராதனையான ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். ஆனாலும் கூட அவர் உண்மையும் ஆவியுமான தேவனை அவர் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் அவரை தொடுகிறார். அவரை தன்னோடு கூட அழைத்து செல்லுகிறார். அழைத்து சென்று நீ எனக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும், எனக்காக ஒரு வம்சத்தை உற்பத்தி செய்ய வேண்டும், எனக்காக ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்தை ஆண்டவராகிய தேவன் அவரை அழைத்து கொண்டு போகின்ற பொழுது அவர் கேட்கிறார். வழியிலே கேட்கிறார். தன் மனைவியோடு சாராயோடு அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தேவனை பார்த்து கேளுகிறார், எனக்கு குழந்தை ஒன்றுமில்லையே, எனக்கு குழந்தை ஒண்ணு இல்லையா? உன் கூட நான் வரேன், நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன், எந்த இடத்துல போய் தங்க சொன்னாலும் தங்குற. கூடார வாசியாக இருந்த ஆபிரகாம் அவரை அழைத்து கொண்டு போகின்ற பொழுது கேட்கிறார், எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒன்றும் குறையில, ஒரே ஒரு குறை, எனக்கு பிள்ளைதான் இல்லை அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பாருங்க, இந்த ஆபிரகாமை நான் சில நேரங்களில் நினைப்பது உண்டு. ஆண்டவர் எப்படிப்பட்ட மனுஷன், அவர் இந்த ஆபிரகாமை எப்படியெல்லாம் கிண்டல் அடிச்சிருக்காரு என்று நினைப்பேன். ஆமா, அருமையானவர்களே, நமக்கு பார்க்கின்ற பொழுது அப்படிதான் இருக்கும். என்ன பண்ணுவாரோ, எனக்கு குழந்தை இல்லையே, ஒரே ஒரு குழந்தை இல்லையே அவன் கேட்கும்போது அவர் சொல்லுவார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், வானத்து நட்சத்திரங்களை பார், அந்த அளவாய் உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்வார். 75வது வயசுல சொல்றார் அந்த வார்த்தையை. அவனுக்கு என்ன இருக்கும்? சரி ஆண்டவரே, அவன் விசுவாசமாக காத்திருந்தான். அருமையானவர்கள், விசுவாசமாக காத்திருந்தார். 75, 76 ஆச்சு, 86 ஆச்சு, 96 ஆச்சு. அப்படி மறுபடியும் கேட்கின்ற பொழுது திடீரென்று ஒரு முறை பார்த்தீர்கள் என்று சொன்னார், கடற்கரைக்கு அழைத்து செல்கிறார். அங்க இருக்கிற மணலை காட்டுகிறார். இங்கே பார், இந்த மணல் அத்தனையாய் உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவர் சொன்னதை எல்லாவற்றையும் அவன் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அதனால்தான் ஆபிரகாம் நீதிமான் எனப்பட்டான். இந்த நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் கடைசியிலே பார்த்தீங்கன்னா அந்த நீதிமானுக்கு நன்மையை செய்யாதிரார். அப்படித்தான் பார்த்தீங்கன்னா 99வது வயதிலே, 75 ஆரம்பித்து 99 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99 வயதுல அந்த இடத்திலே தேவ தூதனாக அங்கே வந்து நிற்கிறார். நிற்கின்ற பொழுது பார்த்தீர்கள் சொன்னால், ஆண்டவரே என்று வருகின்ற பொழுது அப்பொழுது சாராய் உள்ளே அவருடைய கதவு இடுக்கிலே இருக்கிறார், பின்பக்கமாக இருக்கிறார். சொல்லுகிறார், அடுத்த உற்பத்தி காலத்திலே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்றும் சொல்லுகிறார். பெயரோடு சொல்லுகிறார். அப்பொழுது என்ன, ஏற்கனவே சொன்ன காரியங்கள் என்னன்னா, வானத்து நட்சத்திரங்களை பார்த்து, கடற்கரை மணலை பார்த்து, இப்படியாக உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லுகின்ற பொழுது 99வது வயதிலே வந்து அடுத்த உற்பத்தி காலத்திலே பார்த்தீர்கள் சொன்னால், உனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று. அப்ப கதவு பின்னாடி இருக்கிறத சாரா என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ளத்துக்குள்ளாக நகைக்கிறாங்க.
உள்ளத்துக்குள்ள சிரிச்சுக்கிறாங்க. எனக்கு எல்லாம் இந்த சரீரமே செத்து போச்சு, இனி ஒரு குழந்தை பிறந்து நான் பால் கொடுக்கறது எப்படிடா பால் கொடுக்க முடியும், எப்படிடா வளர்க்க முடியும், என்னவோ அப்படி சொல்றாரு கர்த்தர் அப்படின்னு சிரிக்கும் போது அவர் அங்க இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மா நீ என்ன சிரிக்கிறியா, நீப்பா நான் சொன்னது நிறைவேறும் என்று சொல்லி அவர் போய் விடுகிறார். நம்ம சிரிச்சது உள்ளத்துக்குள்ள சிரிச்சது அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியும். நம்முடைய உள்ளிருந்தவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உள்ளத்திலே நகைத்ததை அவர் வெளிப்படையாக அவரிடத்தை கேட்டு விடுகிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 100வது வயதிலே அவளுக்கு அந்த ஈசாக் என்கிற அந்த குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை பிறக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் என்னாகமம் 23:19 சொல்லப்படுகிறது, பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல தேவன், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுப்புத்திரனும் இல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அப்படியே நம்ம எப்படி இருக்கணும்? ஆபிரகாமை போல பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். லாசரு மரணித்து 4 நாள் ஆன பிறகு தேவன் அங்கே போகிறார். அங்கே போகின்ற பொழுது அங்கே மார்த்தாள் சொல்லுகிறாள், அங்கே போய் அந்த கல்லறை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் போது மார்த்தாள் சொல்லுகிறார், 4 நாள் ஆயிற்று, நாருமே என்று சொல்லும் போது தேவன் அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவருடைய சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணவத்தரை போலவும் பெருக செய்த தேவன் அந்த இஸ்ரவேல் வம்சத்தையே பெரியதாக ஒரு பெரிய படையாக சேனையாக லட்சக்கணக்கான மக்களை உருவாக்கிற தேவன் இந்த லாசருவை எழுப்பதற்கு எம்மாத்திரம் போனார். லாசருவே எழுந்து வா என்றார். அந்த கல்லை புரட்ட சொன்னாரு. கல்லை புரட்டினாங்க. அங்கே பார்த்தா லாசருவே எழுந்து வா என்று சொல்லுகின்ற பொழுது லாசரு கட்டுண்டவனாக எழுந்திருந்தார். அருமையானவர்களே, அப்பொழுது தேவனுடைய மகிமை அங்கே விளங்கப்பட்டது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அதை போலவே பொறுமையாக இருந்தால் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறதா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால் 100 மடங்கு பலனடைந்தார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. தேவன் அவனை ஆசீர்வதிக்கின்ற பொழுது, அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கின்ற பொழுது அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே நேற்றைய தினம் வாக்குத்தத்த வசனம் வந்ததா? அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் விடாதீர்கள், அதை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை தியானியுங்கள், அபியாசப்படுத்துங்கள். தினந்தோறும் அதை பார்த்து பார்த்து நீங்கள் அதை படித்து மனப்பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதற்கு காரணம் பொறுமை அவசியம். பொறுமை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சுவீகரித்துக் கொள்ள முடியாது. பொறுமை இல்லாமல் எந்த நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பொறுமை மிக 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 அவசியம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும். அது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்கு தத்தத்தை நீங்கள் அதை உறுதியாக பற்றி கொண்டு இந்த வாக்கு தத்தம் இந்த மாதத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், என் பிள்ளையின் வாழ்க்கையிலே நிறைவேறும், என் மகனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், என் குடும்பத்திலே நிறைவேறும், என்னுடைய சுற்று வட்டாரத்தார் எல்லோர் மத்தியிலும் நிறைவேறும், என்னுடைய சபையிலே உள்ளவர்கள் மத்தியிலே நிறைவேறும் என்று நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா.